இடதுசாரி கட்சிகளுக்கு கூடுதல் தொகுதிகள் தர முடியாது என திமுக சொல்வதில் எந்த நியாயமும் கிடையாது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் திமுக கூட்டணியில் பெரும் குழப்பத்துடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. நீண்ட இழுபறிக்கு பின் காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த முறை போட்டியிட்டதை விட 3 தொகுதிகள் கூடுதலாக 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. மேலும் கூட்டணியில் புதிதாக சேர்ந்துள்ள தேமுதிகவுக்கு கூட்டணியில் நீண்ட நாட்களாக இருக்கும் கட்சிகளை விட அதிக இடங்களை கொடுக்க திமுக திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. இதனிடையே மதிமுகவுக்கு கடந்த தேர்தலை விட 2 தொகுதிகள் குறைத்து வழங்கப்பட்டுள்ள நிலையில் விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளுக்கும் 2 தொகுதிகளை குறைத்து வழங்க திமுக திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக 3 முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்த முடிவும் எட்டப்படாததால் திமுக கூட்டணி கட்சிகளிடையே கடும் அதிருப்தி நிலவுகிறது. இதனால் இன்று நடைபெறுவதாக இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் பே. சண்முகம், காங்கிரஸ் தேமுதிகவுக்கு அதிக தொகுதிகளை கொடுத்துவிட்டு இடதுசாரிகளுக்கு கூடுதல் தொகுதிகளை தர முடியாது என திமுக கூறுவதில் எந்த நியாயமும் இல்லை என ஆதங்கம் தெரிவித்தார். கடந்த தேர்தலை விட தற்போது கூடுதல் தொகுதி வேண்டும் என திமுக குழுவிடம் வலியுறுத்தியுள்ளதாக கூறிய சண்முகம், கூடுதல் தொகுதிகளை பெறுவதில் உறுதியாக இருப்பதாக கூறினார். பல புதிய கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்குள் வந்திருக்கிற காரணத்தினால் நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு தொகுதிகள் தருவது சிரமம் என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் இதே சிரமத்துக்கு மத்தியிலேதான் காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதலான தொகுதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்திற்கு கூடுதலாக வழங்கப்படும் என்று உங்களை போன்ற ஊடக நண்பர்கள் தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே அவர்களுக்கெல்லாம் கூடுதலாக தருவதற்கு வாய்ப்பு இருக்கிற போது இடதுசாரிகளுக்கு தர முடியாது என்று சொல்வதற்கான எந்த விதமான நியாயமும் இல்லை. ஆகவே கடந்த முறையை விட கூடுதலான தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முடிவு. அதை அந்த பேச்சுவார்த்தை குழுவுடன் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். இதேபோல் கடந்த தேர்தலை காட்டிலும் கூடுதல் இடங்கள் வேண்டும் என திமுகவிடம் தொடர்ந்து கூறி வருவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். நாங்கள் கேட்டது கூடுதலான தொகுதி. கடந்த முறை 6 கூடுதலான தொகுதியை நாங்கள் கேட்டோம். அதிக கட்சிகள் சேர்ந்திருப்பதால் ஒன்றை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் முன்மொழிகிறார்கள். நாங்கள் ஏற்கனவே இருந்த இடத்துடன் கூடுதலாக தர வேண்டும் என்று அவர்களிடம் மீண்டும் மீண்டும் முன்மொழிகிறோம். பேசுவோம். எங்கள் கூட்டணியில் உரையாடல் செய்வதற்குரிய ஜனநாயக இடம் இருக்கிறது. எனவே அந்த வகையில் பேசுவோம், முடிவை எட்டுவோம். இதனிடையே ஒதுக்கப்பட்டுள்ள 28 இடங்களில் கடந்த முறை வெற்றி பெற்ற 17 தொகுதிகளை அப்படியே வழங்க வேண்டும் என்ற காங்கிரசின் கோரிக்கைக்கு திமுக மறுப்பு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 7 பேரின் செயல்பாடுகள் சரியில்லாததால் அவற்றை தர முடியாது என திமுக தெரிவித்துள்ளதாக கூறப்படும் நிலையில் தொகுதி ஒதுக்கீடு நிறைவடைந்ததும் காங்கிரஸ், திமுக இடையே சலசலப்பு நீடித்து வருகிறது.